வணக்கம். ஒரு சகோதரர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்ன டாக்டர் நீங்க எல்லா மென்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலைஸ்டா சொல்லியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஐ அம் ரியலி வெரி சாரி. நான் அந்த ஒரு அர்த்தத்தில சொல்லல. இது எல்லா மென்னையும் நான் ஜெனரலைஸ் பண்ணி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல ஆம்பள பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன். எங்க வீட்லயுமே ஆம்பள பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்குமே நாங்க கண்டிப்பா ஒழுக்கம் சொல்லி தான் நாங்க வளர்க்கணும். எல்லார் வீட்லயுமே அந்த ஆம்பள பிள்ளைங்க இருப்பாங்க. எல்லாரையுமே நம்ம வந்துட்டு பெண் பிள்ளைங்கள வந்துட்டு நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வளர்ப்போம். பட் அட் த சேம் டைம் ஆம்பள பிள்ளைங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வளர்க்க மாட்டோம். ஓகே, ஆண் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி விடாம குட் டச், பேட் டச் எல்லாமே ஆண் பிள்ளைக்கும் சரி, பெண் பிள்ளைக்கும் சரி ஈக்குவலா சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளால சொசைட்டில ஒரு நல்ல ஒரு ஹியூமன நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால நெறைய கமெண்ட் செக்ஷன் போடுறது, ரொம்ப அப்யூசிவா போடுறது, ரொம்ப வல்கரா போடுறது எல்லாமே வந்துட்டு மெஜாரிட்டி ஆண் பிள்ளைங்க தான். ஒரு 70% ஆண் பிள்ளைங்க இருக்காங்க. அதில மேபி ஒரு 30% பெண் பிள்ளைங்க இருப்பாங்க. நான் வந்துட்டு யாரையுமே வந்து நான் டிஸ்கிரிமினேட் பண்ணி சொல்லல. பட் இத வந்து நம்ம வந்து நம்மளோட வீட்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் தான் நான் சொல்றேன். தேங்க் யூ.